தந்தை, மகன், தூயாவியானவர் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பெந்தகோஸ்தே திருவிழா. தூய் ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22 முதல் 23 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இதைச் சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு கிறிஸ்து மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த 50 நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற பெந்தகோஸ்தே பெருவிழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நற்செய்தி உயிர்த்தெழுதலின் மாலையில் தோமா இல்லாத நிலையில் இயேசு திருத்தூதர்களுக்கு ஒரு குழுவாக முதலில் தோன்றியதை விவரிக்கிறது. இந்த தோற்றத்தின் போது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை இயேசு அவர்களுக்கு வழங்கினார். இது ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு அடிப்படையான ஒரு வல்லமையான இறைவார்த்தையாகும். இந்த வரம் பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியின் முழுமையான பொழிவை முன்னறிவித்தது. அப்போது திருத்தூதர்கள் தங்கள் பணியை தைரியத்துடனும் தெய்வீக வல்லமையுடனும் நிறைவேற்ற வல்லமை பெற்றனர். திருத்தூதர்கள் மீது ஊதியதன் மூலம் தொடக்க நூலிலே இறைவன் ஆதாமுக்குள் ஜீவனை ஊதிய படைப்பு நிகழ்வை இயேசு இன்று நினைவு கூறுகிறார். தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற இந்த வார்த்தையின் பின்னணியில் இதனை உற்று நோக்குவோம். இப்போது புதிய ஆதாமாகிய கிறிஸ்து தமது திருத்தூதர்களுக்குள் புதிய ஆவியை, அதாவது கிருபையின் தெய்வீக ஜீவனை ஊதுகிறார். இந்த ஊதுதல் தூய ஆவியானவரை ஒரு முன்னறிவிப்பு முறையில் கொண்டு சேர்க்கும். அதே வேளையில் பெந்தகோஸ்தே திருச்சபையின் மீது ஆவியானவர் முழுமையாக அருளப்படுவதையும் திருத்தூதர்களையும் சீடர்கள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வல்லமை அளிப்பதையும் குறிக்கிறது. பெந்தகோஸ்தே பற்றிய நமது அறிவு லூக்கா தமது நற்செய்தியின் தொடர்ச்சியாக எழுதிய திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதில் அவர் திருச்சபையின் தொடக்கத்தை விவரிக்கிறார். திடீரென்று வானத்திலிருந்து பலத்த காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் உண்டாகி அவர்கள் இருந்த வீடெங்கும் நிரம்பியது. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் போன்ற நாவுகள் பிரிந்து பிளவுபட்டு அவர்கள் ஒவ்வொரு மீதும் வந்து அமர்ந்தன என்று திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 முடிய உள்ள வார்த்தைகளிலே வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியானவர் திருத்தூதர்கள் மீது இறங்கிய போது சரீர நீதியான வெளிப்பாடுகள் வெளிப்பட்டன. தேவன் தமது பிரசன்னம் மற்றும் செயல்பாட்டின் கண்ணுக்கு புலப்படாத யதார்த்தத்தை வெளிப்படுத்த குறிப்பிடத்தக்க வேதாகம செயல்களுடன் கண்ணுக்கு புலப்படும் அடையாளங்களையும் அடிக்கடி இணைக்கிறார். பெந்தகோஸ்தேயின் உருமாற்றம் யதார்த்தம் பரிசுத்த ஆவியானவரின் பொழிதலாக இருந்த போதிலும் அதனுடன் இணைந்த அடையாளங்கள் ஆவியானவரின் இயல்பையும் அதனுடைய செயல்பாடுகளையும் பற்றி நமக்கு கற்பிக்கின்றன. வீடு முழுவதும் நிரம்பிய அந்த வலுவான காற்று பரிசுத்த ஆவியானவரின் தொடர்ச்சியான ஜீவனுள்ள பிரசன்னத்தை குறிக்கிறது. காற்றைப் போலவே ஆவியானவரும் கண்ணுக்கு புலப்படாதவர், ஆனாலும் வல்லமையுள்ளவர்.
அவர் தாம் விரும்பும் இடத்தில் அசைவாடி விசுவாசிகளின் வாழ்வில் கண்ணுக்கு புலப்படும் விளைவுகளை உண்டாக்குகிறார். இன்று காற்றின் இயற்கை காரணங்களை நாம் புரிந்து கொண்டாலும் அதன் மர்மமும் கட்டுப்படுத்த முடியாத தன்மையும் அப்படியே நீடிக்கின்றன. இது தூய ஆவியானவரின் தெய்வீக தோற்றத்தையும் உலகில் அவர் செய்யும் தடுத்து நிறுத்த முடியாத செயலையும் பிரதிபலிக்கிறது. கடவுள் அவருடைய தேவனுடைய மறைவான பிரசன்னத்திலிருந்து வருகிறார். கண்ணுக்கு புலப்படாதவராக இருந்தாலும் செயலாற்றுபவராக இருந்து திருச்சபையிலும் தாம் தொடும் ஒவ்வொரு ஆத்துமாவிலும் ஒரு புதிய வாழ்வை கொண்டு வருகிறார். நெருப்பு நாவுகள் போன்றவை பரிசுத்த ஆவியானவரின் தூய்மைப்படுத்துதலை குறித்து காட்டுகிறது. அவை பாவத்தை எரித்து இறைவனின் பணிக்கான வைராக்கியத்தால் இதயங்களை பற்ற வைக்கிறது. இந்த அடையாளங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தூய ஆவியானவரை இறைவனின் வல்லமிக்க உயிரளிக்கு மற்றும் பரிசுத்தப்படுத்தும் பிரசன்னமாக வெளிப்படுத்துகிறது. அவர் திருச்சபைக்கு உயிரூட்டி உலகின் கடைக்கோடி வரை நற்செய்தியை பிரகடனப்படுத்த அவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்ற சீடர்கள் இந்த உலகத்திற்கு சாட்சியாக அமைந்தது போல நாமும் இன்று சாட்சியாய் மாற இறையருள் வேண்டி தூய ஆவியானவரின் வருகைக்காக ஜெபிப்போம். சிறப்பாக தூய ஆவியார் சபையின் திருவிழாவாக அமைந்திருக்கும் இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவிலே எங்கள் சபைக்காகவும் இந்த சபையின் நிறுவனரான பேரருள் தந்தை கிறிஸ்துராஜ் மற்றும் சபையின் புரவலரான மேதகு ஆயர் தம்மன் நல்கொண்டா மறைமாவட்டம் சபையின் குருக்கள், அருள் சகோதரர்கள், பொதுநிலை பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், செப வீரர்கள், இன்னும் இந்த சபையோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் இன்று நான் மனப்பூர்வமாக இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். அனைவரும் இணைந்து இப்போது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் கொடுத்த விண்ணகத்தின் சிறந்த கொடையான தூய ஆவியானவரின் வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தூய ஆவியானவரின் வல்லமையால் இந்த உலகத்தில் செயலாற்ற நீர் முன்குறித்து உருவாக்கிய இந்த தூய ஆவியார் சபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த சபையின் உறுப்பினர்களாக இந்த சபையிலே தரிசனங்களை பெற்று அதனை செயல்படுத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பேரருள் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்காக, இந்த சபையோடு இணைந்து உழைத்து கொண்டிருக்கிற அத்துணை குருக்களுக்காக, இந்த சபைக்காக தங்களுடைய தியாக உள்ளத்தோடு பொருளாதார நலன்களையும் உழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நற்காரியத்தை செய்வதற்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற பொதுநிலை பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த சபைக்காக, இந்த சபையின் பணிக்காக உமக்கு நன்றி சொல்கிற அதே வேளையிலே, எங்களுக்கு உமது தரிசனத்தை தந்ததற்காக நன்றி சொல்கிற அதே வேளையிலே, அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை தாரும், அமைதியை தாரும். இந்த தளர்வுள்ளாத மனதோடு உம்மை உறுதியாய் சிக்கன பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னே சென்று உமது நாமத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணிகளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறப்பாக இந்த சபைக்காக தியாக உள்ளத்தோடு உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நற்செய்தியின் பணியினுடைய பலன்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாகும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் இறை அழைத்தல் பெருகவும், இந்த இறை அழைத்தலை நிலைத்திருந்து நாங்கள் கனிதரவும், நீவீர் தாமிமது பரிசுத்த ஆவியின் வல்லமை தொடர்ந்து இந்த சபை வழிநடத்தவும், இந்த சபைக்காக உழைத்து இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக ஆன்மீக வழிகாட்டி என்ற இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். உமது ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் குடைகளாலும் அவர்களை நிரப்பி இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாய் நீர் மாற்றியடையும்படியாக உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பணியாளராகிய அருள் தந்தை ஜான் கென்னடி, தூய ஆவியார் சபை.